இப்படிப்பட்டவன் இவனுக்கு என்ன அருள் கிடையாது. யார் அல்லாஹ்விடத்தில் செஞ்ச பாவத்திலிருந்து வெளியே வந்துடுறாங்களோ, செஞ்ச பாவத்தை நினைச்சு யார் வருத்தப்படுறாங்களோ, அதே நேரத்தில் என்னிடத்துல யார் மண்டிட்டு துவா கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் என் அருள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்துல பேசுகிறார். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு வேறு விதமாக விளக்கம் தருகிறார்கள். ஒரு பக்கம் பாவம் செஞ்சவர்கள், மது குடிச்சவர்கள், மாதுல கொஞ்ச நேரம் விளையாண்டவர்கள், சூதுல கொஞ்ச நேரம் விளையாண்டவர்கள், இல்லது யாரையாவது ஏமாத்தியவர்கள், கொலை செய்தவர்கள், கற்பழித்தவர்கள், இதெல்லாம் ஒரு பாவத்துடைய பட்டியல் என்றால், மார்க்கத்தின் முஃபஸ்ஸிரீன்கள் அடுத்த பக்கம் ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. பாங்கு சொல்லியும் தொழுகாத முஃமின்கள், ரமலான் வந்து நோன்பு நோக்காத முஃமின்கள், ரமலான் மாதத்தில 7 காலங்களிலே தராபியாவுடைய குர்ஆன் திலாவத்திலே தொழுகையில கலந்து கொள்ளாத முஃமின்கள், இவர்களும் பாவம் செய்தவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். கொலை பண்ணா கூட அல்லாஹ்ட்ட என்ன இருக்கு, ஒரு கட்டத்துல மன்னிப்பு உண்டு. ஆனா எந்த தவறுமே பண்ணாம தன்னை புண்ணியமான்னு நினைச்சுக்கிட்டு எந்த புண்ணியமும் பண்ணாம இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் அல்லாஹ்ட்ட கடுமையான கேள்விகள் உண்டு. என்ன கேடு உனக்கு, உடம்புல எங்க எங்க வியாதி காட்டு, இந்த தேதி, இந்த மாதம், இந்த வருடம் தொழுகாமல் அரப்பி எடுத்துக் கொண்டிருந்தாயே, இடத்துல துவாவை கேட்காமல் வீண் எடுத்து கழித்துக் கொண்டிருந்தாயே என்ன என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேள்வி கேட்க கேட்க உங்க வீட்டுல யாரு வந்து உனக்கு துணையாக இருப்பா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி சூரா அபஸவத்தில் அல்லாஹ் அடுக்கடுக்காக பேசுவானே. உன் பொண்டாட்டி வராது, உன் பிள்ளைங்க வர மாட்டாங்க, உன்னுடைய தாய் தகப்பன் வர மாட்டாங்க, எந்த நண்பர்களை கூட்டி வச்சுக்கின்னு மொபைல் போன்ல அடிச்சு நிற்கிறியோ அந்த கேடு கட்ட நண்பர்கள் வரமாட்டார்கள். வேற யாரு வருவா? யாருமே வர மாட்டார்கள். நீ செய்த ஆமாலை தவிர, நீ எடுத்து கையில் என்ற துவாக்களை தவிர. அல்லாஹ் சொல்லுகிறான், மறுபக்கம் நன்மை செய்யாமல் இருக்கிறார்களே, இதுவே பெரிய குற்றம். இந்த குற்றங்களை எல்லாம் விளங்கி கொண்டு அதிலிருந்து மீண்டு மண்டியிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் அருள் இவர்களுக்கு தான் கிடைக்கும். ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த கட்டணத்தில் இருக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், கத்தப ரப்பிக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், என்னுடைய ரஹ்மத் என் அடியார்கள் மீது நான் செலுத்துவதில் எனக்கு நானே கடமையாக்கி கொண்டேன். இப்ப நாம எப்படி பள்ளிவாசல் 5 வேளை பாங்கு சொன்னா வந்து தொழுவது நம்ம மீது கடமையோ, அல்லாஹ் அவனுக்கு ஒரு கடமையை உண்டாக்கிக்கிறான். என் அடியார்கள் மீது ரஹமத்தை புரிவதை நான் என் மீது கடமையாக்கி கொண்டேன். நாம கடமையில தவறினாலும் அல்லாஹ் கடமையில தவறவே மாட்டாங்க. அதனாலதான் நம்ம தொழுகாட்டாலும் நமக்கு நல்ல மனைவி அமைச்சு கொடுக்குறான். நிறைய பேர் பேசுவாங்க, நான் 5 வேளை தொழுகிறேன், எனக்கு ஒரு புள்ள பூச்சி இல்லை, அவன் பள்ளியாசல் பக்கமே வந்தது இல்ல, இந்தாதான் கல்யாணம் பண்ண அடுத்த மாசம் குழந்தையோட நிற்கிறான். எத்தனை பேர் பொறாமை, எந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகிறான்?